ஷஃபாத்தை விட மறு உலகத்திலே உயர்ந்த வாக்கியம் எதுவும் இல்லை. சாதாரணமாக இன்றைக்கு ஒரு ஸ்கூலிலே இடம் கிடைப்பதற்கு, நல்ல ஸ்கூலிலே இடம் கிடைப்பதற்கு இன்னொருவருடைய பரிந்துரை தேவைப்படுகிறது. எம்எல்ஏ எம்பி வரை செல்வதற்கு இந்த சமூகம் தயாராக இருக்கிறது அந்த ஸ்கூலிலே தன் பிள்ளையை சேர்க்க. நாளை மஹ்ஷர் மைதானத்திலே ஒரு நாள் என்பது 50,000 சனத்தின் மிம்மா தஅதுன் 50,000 ஆண்டுகளுக்கு சமமாக இருக்கிற அந்த வீதியில் கண்மணி நாயகத்தினுடைய பரிந்துரைக்காக இந்த உம்மத்து எப்படி காத்திருக்கும்? இந்த பரிந்துரை யாருக்கு இருக்கிறது, யாருக்கு இல்லை? பெருமானார் யார் யாருக்கு பரிந்துரை செய்ய மாட்டார்கள் என்பதிலிருந்து என்னுடைய வார்த்தைகளை துவக்குகிறேன். யார் யாருக்கு நாயகத்தின் பரிந்துரை கிடையாது, யார் யார் பரிந்துரை செய்யலாம், பெருமானாரின் பரிந்துரை யார் யாருக்கு உண்டு என்று 3 கோணங்களில் இந்த ஷஃபாஅத்தை பார்க்க வேண்டும். முதல்ல யார் யாருக்கு பெருமானார் பரிந்துரை செய்ய மாட்டார்கள்? முதலாவதாக பெருமானார் சொன்னார்கள், என் ஷஃபாஅத் அறவே கிடையாது. அத்தான் குறை சொல்லி தெரியக்கூடியவர்கள், யாரை பார்த்தாலும் திட்டுவான், யாரை பார்த்தாலும் திட்டுவது. இந்த ஏற்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், அடுத்தவர்களை ஏளனம் செய்யக்கூடியவர்களுக்கு ஷஃபாஅத் கிடையாது. வலல்லான் அடுத்தவர்களை சபிக்கிறார்களே, சாபமிடுகிறார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், யாரும் யாரையும் சபிக்க கூடாது என்கிறார்கள். யார் சாபமிடுகிறார்களோ அவர்களுக்கு ஷஃபாஅத் இல்லை. மூன்றாவதாக சொன்னார்கள், அல் காத்திஊன லிஸ்ஸலத்தி, என் உறவை, பெருமானாரினுடைய அகலபைத்தை யார் துண்டித்து வாழ்கிறார்களோ, அகலபைத்துன்னு சொன்னாவே மரியாதை வரணும். அகலபைத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ, துண்டித்து வாழ்கிறார்களோ, ஒவ்வொரு முஸ்லிமும் அகலபைத்தோடு ரசூலின் குடும்பத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு அந்த தொடர்புகள் எல்லாம் இருக்கிறதா என்றால் சந்தேகக்குறியாக இருக்கிறது. பெருமானார் சொல்கிறார்கள், என் குடும்பத்தை யார் வெறுக்கிறார்களோ, துண்டிக்கிறார்களோ அவர்களுக்கு ஷஃபாஅத் இல்லை. நாலாவதாக சொன்னார்கள், என் ஷஃபாஅத் உம்மத் அத்தனைக்கும் உண்டு, இல்லா சப்பா சஹாபி, என் தோழர்களை யார் ஏசுகிறார்களோ, திட்டுகிறார்களோ அவர்களுக்கு என் ஷஃபாஅத் இல்லை. 1,24,000 நபித்தோழர்களில் யாரை குறை கண்ணோட்டத்தோடு பார்த்தாலும் நாயகத்தின் ஷஃபாஅத்தில் இருந்து நாம் நீக்கப்படுகிறோம். அஞ்சாவதாக பெருமானார் சொன்னார்கள், இமாமுன் ஜாயிர் லலும், அநீதி அளிக்கிற அரசியல்வாதி, அவன் முகம்மதுன்னு பேர் வச்சிருந்தா கூட பெருமானார் வெட்கப்படுகிறார்கள், ஷஃபாஅத் இல்லை. ஆறாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காத்திஉர் ரஹம், உறவுகளை துண்டித்து இந்த உலகத்தில் யார் வாழுகிறார்களோ, உலகத்தில் வாழும்போது உறவுகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய பாலங்கள், இந்த உறவுகளை துண்டித்து யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் கிடையாது. கடைசி 4ஐயும் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அகீதா சார்ந்தவர்கள், கத்ரியாக்கள், என் ஷஃபாஅத் கிடையாது. ஜஹ்மியாக்களுக்கு என் ஷஃபாஅத் கிடையாது. ராஃபிலியாக்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் கிடையாது. முர்ஜியாக்களுக்கு என் ஷஃபாஅத் கிடையாது. சுன்னத் ஜமாஅத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே ஷஃபாஅத், மற்ற அகீதாவில் உள்ளவர்களுக்கு ஷஃபாஅத் இல்லை. தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்து பெருமானார் உலகத்தில் கிடைக்காத பெரிய பாக்கியம் என்னன்னா, இந்த உம்மத்தில யார் யார் ஷஃபாஅத் பண்ணலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கெல்லாம் நாளை பரிந்துரை செய்கிற வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகிறான். உலகத்தில் இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. யார் யாரெல்லாம் பரிந்துரை செய்வார்கள், நரகத்தில் இருப்பவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள். அல்லாஹு அக்பர். பெருமானார் சில தனி மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற உரிமை, பெரும் பெரும் கூட்டத்தார்களை நரகத்திலிருந்து அப்படியே சொர்க்கத்துக்கு தூக்கிட்டு போயிடுவாங்களாம். ஓவைசுல் கர்ணி, யார் அந்த ஓவைஸ்? பெருமானார் சொன்னார்களே, களக்கோத்திரத்தாரினுடைய ஆட்டின் ரோமங்கள் அளவுக்கு பாவம் செய்து நரகத்திற்கு சென்றாலும் இந்த ஓவைஸ் நாடியவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவான். ஓவைஸ்
ஒரு பெரும் கூட்டத்தை அழைத்துக் கொண்டு சொர்க்கம் செல்லுவார். பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், இப்னு ஜதான் கபீலா கபீலாவாக குழு குழுவாக சொர்க்கத்திற்கு அனுப்புவார். தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். குழு குழுவா. இரண்டாவதாக சொன்னார்கள், ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் இருக்கிறார்களே, ஒரு ஆளு 10 பேரை நரகவாசிகளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுவார். ஹாஃபிலுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய வாய்ப்பு, 10 நரகவாசிக்கு சொர்க்கத்தை கொடுக்க முடியும். நாம என்னைக்காவது நம்முடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக்க வேண்டும், நம் பேரம்பிள்ளைகளை காஃபிலாக்க வேண்டும் நியத் பண்ணி இருக்கிறோமா? இல்ல. 65 வயசுல ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகி 58ல ரிட்டையர்ட் ஆகி 65 வயசுல தான் பேரனை கூட்டிட்டு வந்து சொல்றாரு. நேரடியாக சொன்ன நிகழ்வுகள். இவனை ஹாஃபிஸ் ஆக்கி பேரனை பார்த்து சொல்றாரு, இவனை ஹாஃபிஸ் ஆக்கி இவனுக்கு பின்னாடி தான் நின்று தொழுவேன் நியத் பண்ணிருக்காரு. நல்ல நியத் இல்லையா? இத்தனை நாள் தொழுகல, எல்லாம் போச்சு. இப்ப இருக்கிறது வயசு 65. அந்த பையன் ஹாஃபில் ஆகி அவனுக்கு பின்னாடி நின்று தொழுகணுமா? பாண்டுக்குரியவர்களே, ஹாஃபிதுல் குர்ஆன் 10 பேர்களை அழைத்து செல்லுவார். முஜாஹித், இறைவனுக்காகவே போர் செய்தவர், போர்க்களத்திற்கு சென்றவர், கலிமத்தில்லா அல்லாஹ்வின் நாதத்தை உயர்த்தியவர், 70 பேர்களை நரகத்திலிருந்து அழைத்து செல்லுவார். பெருமானார் ஐந்தாவதாக சொன்னார்கள், அல் ஹாஜ், ஹாஜிகள் இருக்கிறார்களே, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய வாக்கியம், 400 நரகவாசிகளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள். ஒரு ஹாஜி ஒரு தடவை ஹஜ் செஞ்சா எத்தனை பேரு? 400 நரகவாசிகளுக்கு விடுதலை பத்திரம் கொடுக்கலாம். பெருமானார் சொன்னார்கள், மனிதர்கள் மட்டுமல்ல, ரமலான் ஷஃபாத் செய்யும். நம்ம நோன்பு வச்சிருக்கோமா இல்லையா? இந்த நோன்பு யா அல்லாஹ், இவரெல்லாம் நோன்பு வைத்தார் ரப்புல் ஆலமீனே, இவருக்கு நீ சொர்க்கத்தை கொடு. நோன்பு ஷஃபாத் செய்யும். தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏழாவதாக சொன்னார்கள், குர்ஆன், இவர் ஓதுகிற குர்ஆன் நாளை மறுமையிலே இவருக்கு பரிந்துரை செய்யும். அப்ப எவ்வளவு குர்ஆன் நாம ஓதணும்? எட்டாவதாக சொன்னார்கள், ஹஜருல் அஸ்வத், அதை முத்தமிடுகிற போது யஸ்வஉ இன்த ரஹ்மான், அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுமான். இந்த ஹஜருல் அஸ்வத், யா அல்லாஹ், நான் சொர்க்கத்துக்கள் என்னை முத்தமிட்டவர், அவருக்கு சொர்க்கத்தை கொடு, நீ நரகத்தில் போடாதே, நரகவாசிகளுக்கு அது பரிந்துரை செய்யும். அல்லாஹு அக்பர். ஒன்பதாவதாக சுகதாக்கள், சித்திகீன்கள், உலமாக்கள், இறை நெருக்கம் பெற்றவர்கள். 10வது யார் பரிந்துரை செய்வார்கள்? அன்பியாக்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். பெருமானார் சொல்லுகிறார்கள், முதல் ரபிஆ கூட்டம் அளவுக்கு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஷஃபாஅத் செய்து நரகவாதிகளை சொர்க்கத்திற்கு அனுப்புவார்கள். இப்படி நிறைய பேர் ஷஃபாஅத் செய்வார்கள். ஸ்பெஷல் கண்மணி ரசூலுல்லாஹ் யாருக்கெல்லாம் ஷஃபாஅத் செய்வார்கள்? இதிலே நாம் இருக்கிறோமா? பெருமானாரினுடைய பட்டியலில் நாம் இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். பெருமானார் ஒரு 10 பேருக்கு பரிந்துரை செய்வார்கள். அது யார் தெரியுமா? முதல்ல பெருமானார் பரிந்துரை செய்வது அஹ்லே மதீனா, மதீனாவாசிகளுக்கு பெருமானாரின் ஷஃபாஅத் உண்டு. வஜப ஷஃபாஅத்தில் அஹ்லி மதீனா, மதீனாவில் வாழுகிற அத்தனை பேர்களுக்கும் நாயகம் நான் பரிந்துரை செய்வேன் என்றார்கள். காரணம், என்னை தங்க வைத்தவர்களை நான் மறக்க முடியுமா? எனக்கு உபகாரம் செய்தவர்கள் இவர்கள். உலகத்தில் உபகாரிகளை பெருமானார் மறந்ததே இல்லை, மறக்கவும் கூடாது என்று இந்த உம்மத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். ஆனா இன்னைக்கு மெயினே உபகாரியை தானே மறப்போம். யாரை நினைக்கிறோமோ இல்லையோ உபகாரியை மறந்துடுவோம். இரண்டாவதாக சொன்னார்கள், மன் ஸார கபுரி வஜபத் லஹும் ஷஃபாஅத்தி. ஒவ்வொருத்தருக்குமே மனசுல என்ன வேணும்? நேரடியாக கண்மணி நாயகத்திற்கு முன்னால் போய் நின்று, ரவுலாவுக்கு முன்னால் நின்று, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்லி ஸலாத்தை சொல்லி, மதீனாவில் நான் தங்குகிற போதே இந்த ஸலாத்திற்கு பதிலை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன் நாயகமே என்று பெருமானாரிடத்திலே கேட்டால், கனவிலே கண்டு கண்மணி நாயகத்தை கட்டித் தழுவி ஆனந்தமடைகிற வாக்கியத்தை அல்லாஹ் தர தயாராக இருக்கிறான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த நசீபை தந்திடுவானாக.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜியாரத் செய்ய அல்லாஹு அக்பர் 51 வயதிலே வலிமார்களின் தலைவர் கௌசுல் ஆலம் முஹய்யத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் செல்வார்கள். பெருமானாரின் கதவுக்கு முன்னால் அறைக்கு முன்னால் நின்று கொண்டு பெருமானாரிடத்தில் பேசுகிறார்கள். வலிமார்களின் தலைவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? நாயகமே, என் பாவங்கள் மரத்தின் இலைகளை விட அதிகம், என் பாவங்கள் மலையின் துளிகளை விட அதிகம், என் பாவங்கள் கடலின் மணலை விட அதிகம். உண்மையிலே அவ்வளவு பாவம் செஞ்சாங்கன்ற அர்த்தம் அல்ல, உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் இப்படித்தான் நாயகத்திடத்தில் பேச வேண்டும் என்று. நாயகமே, உங்கள் பரிந்துரை இல்லை என்றால், வலிமார்களின் தலைவர் சொல்லுகிறார்கள், உங்கள் பரிந்துரை இல்லை என்றால் என் நிலை என்னாகுமோ என்று நான் அஞ்சுகிறேன். இப்ப நாமெல்லாம் ரசூலினுடைய ஷஃபாஅத்துக்கு எவ்வளவு தேவை உள்ளவர்கள். மன் ஸார கப்ரி வஜபத் லஹும் ஷஃபாஅத்தி. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தும் சொல்லுகிறார்கள், யாருக்கு என்னுடைய ஷஃபாஅத் உண்டு? அல்லாஹு அக்பர். மன் அஹப்ப அஹ்ல பைத்தி, என் குடும்பத்தார்களை நேசித்தவர்களுக்கு என் ஷஃபாஅத் உண்டு. ஜுனைதுல் பகதாதி கூட இல்லையா, அஹ்ல பைத்தை நேசித்ததால் அவர் பெருமையை பெற்றார், வலியுல்லாவாக மாறினார். அன்புக்குரியவர்களே, நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தை நேசிச்சா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத்தை பெற்றுக் கொள்ளலாம். பாங்குக்கு பதில் சொன்னால் வஜபத் லஹும் ஷஃபாஅத்தி, பெருமானார் பதில் என்னுடைய ஷஃபாஅத். ஏன்னா அந்த பாங்குல ஆத்தி முஹம்மதினில் வசீலா, வசீலா என்ற ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சொர்க்கத்திலேயே ரொம்ப அழகான சொர்க்கம் எது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸா, தாருஸ் ஸலாமா, தாருல் குல்தா, ஜன்னத்துன் நஈமா, மக்காதே சிதுகா, தாருல் ஹைவானா? எந்த சொர்க்கம்? சொர்க்கத்தில் அழகானது மகாமே மஹமூதை விட அழகானது வசீலா. அந்த சொர்க்கத்துக்கு பேரே வசீலா. இந்த சொர்க்கம் இறைவன் ஒரு நபிக்கு மட்டும்தான் 1,24,000 ஒரு நபிக்கு தருவான். அந்த நபிக்கு தருவதற்கு முன்னால் உம்மத்தில் ஓட்டெடுப்பு செய்வான். உம்மத்தில் 1,24,000 நபியை வச்சுக்கிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவான். உங்க உம்மத்திலிருந்து யாரு உங்களுக்காக வசீலா தேடியது? இந்த வசீலாங்கிற சொர்க்கத்தை அல்லாஹ் எங்க ஆதமுக்கு குடுன்னு சொன்னது யார் யார்? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர். கண்மணி ரசூல் வருகிற போது பாங்குக்கு எத்தனை கோடி பேர்கள் பதில்? அத்துணை பேர்களும் சொல்லுவார்கள், அத்துணை பேர்களும் சொல்லுவார்கள், என் கண்மணிக்கு நான் வசீலாவை தேடினேன். பகரம் கொடுக்காமல் பெருமானார் வாழ்வில் இருந்ததே இல்லையே. சின்ன சின்ன உபகாரத்திற்கு பெரிய பெரிய பகரத்தை கொடுத்த நாயகம் அவர்களுக்கு வசீலாவை கேட்டதற்காக பெருமானார் கொடுப்பது வஜபத் லஹும் ஷஃபாஅத்தி, என் பரிந்துரை அவர்களுக்கு என்பார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து 40 ஹதீசுகளை யார் மனனம் செய்கிறார்களோ, 40 ஹதீஸ் யார் மனனம் செய்கிறார்களோ, நாயகத்தினுடைய ஹதீஸ 40 ஹதீசுகள் யார் மனனம் செய்கிறார்களோ வஜபத் லஹும் ஷஃபாஅத்தி. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்தும் பெருமானார் பேசுகிறார்கள், 2 ஹரம்ல யார் மௌத்தா போறாங்களோ, மக்கா மதீனா, யார் மௌத்தாகிறவர்களோ வஜபத் லஹும் ஷஃபாஅத்தி. மன் இஸ்ததா அய்யமூத் பில் மதீனத்தி ஃபல்யமூத். பெருமானார் இப்படியும் சொல்லுகிறார்கள், மதீனாவில் யாராவது மௌத்தாக விருப்பப்பட்டால் ஃபல்யமூத், மௌத்தாகட்டும், அவர்களுக்கு என் ஷஃபாஅத் இருக்கிறது, அவர்களுக்கு சாட்சியாளராகவும் நான் இருப்பேன். நீண்ட நாள் வாழ்ந்து கண்மணி நாயகத்தினுடைய பகுதியில் இல்லையா பெருமானாருக்கு சலாம் சொல்லி வஃபாத்தாகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. அல்லாஹு அக்பர். நான் எந்த நேரத்திலும் மறக்காத ஒரு நிகழ்வு. ஒரு அம்மா திருப்பூர்ல இருந்து வந்தாங்க. அந்த அம்மா புதன்கிழமை ஒரு 4-5 வருடங்கள் இருக்கும், 4-5 மேடையே கூட இருக்கலாம். அல்லாஹு அக்பர். ரவுலாவிலே தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நாளைக்கு பயணம், ரவுலாவில் தொழ வேண்டும். மதீனாவில் தனி அம்மாவாக வந்திருக்கிறார்கள். மதீனாவில் இருப்பவர்கள் எல்லாம் தொழுகை நடத்துகிறார்கள். அதற்கு பிறகு அந்த தாய் சொன்னார்கள், நாளைக்கு நான் மௌத்தா போயிடுவேன்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பூமியில நான் மௌத்தாகணும்னு ஆசைப்படுறேன். நாளைக்கு நான் மௌத்தாயிருவேன். யாராவது நல்லா இருக்கிறாள் நாளைக்கு நான் மௌத்தா போயிருவேன்னு சொன்னாக்க யாராவது நம்புவாங்களா? அடப்போமான்னு பேசாம விட்டுட்டாங்க. அதை போல் அன்றைக்கு அந்த தாய் வஃபாத்தானார்கள். அந்த தாய் அடக்கப்பட்டது ஜன்னத்துல் பக்கீயிலே. அந்த அடக்கத்திலே கலந்து கொள்ளுகிற நசீபை அல்லாஹ் கொடுத்தான். அப்ப அந்த குழந்தையோடு அந்த தாய் அடக்கப்படுகிறார்கள். இந்த தாய் ஒரு பொதுவாகவே மதீனாவுல ஒரு பழக்கம் இருக்குது. யாராவது குழந்தைகள் வஃபாத்தானால் அவங்களுக்கு தனி குழி தோன்றதில்லை, பெரியவங்களோடு சேர்த்து அடக்கிடுவாங்க. கடைசியில் அவங்களுடைய உடைமைகளை எல்லாம் திருப்பூரிலே போய் சேர்க்கிற போது அல்லாஹு அக்பர், அந்த அம்மா இட்லி வித்து பிழைக்கிற தாய். அந்த அம்மா பெரிய கோடீஸ்வரி ஒண்ணு இல்ல. பெருமானாரின் மீது லட்சக்கணக்கான ஸலவாத்துக்களை ஓதிய தாய். ரசூலின் மீது லட்சக்கணக்கான ஸலவாத்துக்கள். அந்த அம்மாவுக்கு ஆசை, ஸலவாத்தை ஓதிட்டு சொல்லுமா, நான் ரசூலின் பூமிக்கு செல்ல வேண்டும், ரசூலுக்கு நேரடியாக சலாம் சொல்லி இறக்க வேண்டும். இரண்டாவது அந்த அம்மாவுக்கு இருந்த ஆசை, குழந்தை இல்ல. அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை கொடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தாயின் ஆசையை நிறைவு செய்கிறான். அந்த அம்மா அங்கேயே மௌத்தாகுது. இருக்கிற போது குழந்தை இல்லை, இறந்ததற்கு பிறகு நிரந்தர உலகத்திற்கு குழந்தையோடு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். பண்புக்குரியவர்களே, யார் அங்கு மௌத்தாக விருப்பப்படுகிறார்களோ பல்யமூத், மௌத்தாகட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர். ஏழாவதாக சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை பிரியப்படுகிறார், ஒரு சகோதரர் இன்னொருவரை பிரியப்படுகிறார் என்றால் அவர்களுக்காக நான் பரிந்துரை செய்வேன். அல்லாஹு அக்பர். பெருமானாரின் பரிந்துரையை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிப்பான். எல்லோரும் நண்பர்களாக இருப்பார்கள். பார்த்தா சில நண்பர்கள் நரகத்திற்கு சென்றிருப்பார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம், யா அல்லாஹ், நரகத்திலே என் நண்பனை நான் பார்க்க வேண்டும். சொர்க்கம் ஃபுல்லா தேடிட்டேன், காணோம். நரகத்தில் நான் பார்க்கணும். அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். கொடுத்த போது அந்த நரகத்திலே நண்பன் படுகிற வேதனைகளை பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே வந்து புலம்புவதற்கு முன்னால் நாயகத்தில் போய் ஐடியா கேட்பாராம். நாயகமே, என் நண்பர்கள் எல்லாம் நரகத்தில் இருப்பார்கள், நான் என்ன செய்ய? பெருமானார் அங்கேயும் அழகான ஐடியா சொல்லுவாங்க. அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ், என் நண்பன் நரகத்தில் இருக்கிறாரு, அதனால ஒண்ணு அவங்கள சொர்க்கத்துக்கு என்னோட அனுப்பிச்சிரு, அல்லது அவங்களோட நரகத்தில் நான் இருந்து விடுகிறேன் சொல்லு. நேரா போவாரு, யா அல்லாஹ், என் நண்பர்கள் எல்லாம் நரகத்தில் இருக்கிறார்கள், நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன். ஒன்று, என் நண்பர்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடு. அப்படி இல்லை என்றால், சொர்க்கம் நசீபாக இல்லை என்றால், என்னையும் என் நண்பனோடு நரகத்தில் போட்டுவிடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானாம், என் கண்மணி நாயகம் உமக்கு சொல்லி இருக்கிறார்கள் இல்லையா? ஆனா ஆகியர் நான் ரோஜக்காரன், அதனால் அந்த நரகத்தில் இருப்பவர்களையும் சேர்த்து சொர்க்கத்திற்கு. அல்லாஹு அக்பர். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தும் சொல்கிறார்கள், 72,000 பேர்கள் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள். பெருமானார் சபையில பேசுறாங்க, 72,000 பேர்கள் எந்த விதமான கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள். சொன்ன உடனே உக்காஷார் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே, அப்ப எனக்கும் அத்தனை பேர் இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, பெரும் சஹாபிகள், நாயகமே, கேள்வி கணக்கு இல்லாம நான் சொர்க்கத்துக்கு போகணும். பெருமானார், நீங்களும் செல்வீர்கள். சொன்ன உடனே இருப்பாங்களா, சும்மா இருப்பாங்களா? பக்கத்தில் இருக்கிற சஹாபி, நாயகமே, அப்ப நானும். சபக்க பிஹா உக்காசா, ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு. சொன்ன நாயகம், என் உம்மத்தில் 72,000 பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் செல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் 72,000 நரகவாசிகளை விடுதலை செய்வார்கள். ஒவ்வொருத்தரும் 72,000 பேர்களுக்கு பரிந்துரை செய்கிற ஆற்றல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி விடுவான். அடுத்தும் சொன்னார்கள் பெருமானார், மன் ஸல்லா அலைய ஆஷாரா, அல்லாஹு அக்பர். இதை விட உலகத்தில் பெரிய வாய்ப்பு என்ன? என் மீது 10 முறை ஒருவர் தன் வாழ்நாளில் வெறும் 10 முறை ஸலவாத்தை சொல்லி இருந்தால் நான் சத்தியமாக அவருக்கு பரிந்துரை செய்வேன். ரசூலை விட இந்த உம்மத்தின் மீது பாசம் உள்ளவர்கள் வெறும் வாழ்நாள் 10 தடவை, காலம் முழுக்க ஸலவாத்தே கதி என்றால்
நாயகத்தின் காலை பிடித்து நின்றார். காலம் முழுக்க செலவாக்கிலேயே நம் காலத்தை கழித்தால் அல்லாஹு அக்பர், சொர்க்கத்திலே போய் பெருமானார் கைபிடித்து சேர்க்க மாட்டார்களா? எவ்வளவு பெரிய வாய்ப்பு. 10 செலவாத்த சொல்லிட்டா வஜபத் லஹும் ஷஃபாஅத்தி. அடுத்தும் பேசுகிறார்கள். அஹ்லுல் ஜன்னா, நரகவாசிக்கு மட்டும் இல்ல, சொர்க்கவாசிகளும் வந்து நிற்பாங்களாம். சொர்க்கவாசிகளும் வந்து நிற்பார்கள். நாயகமே, எங்களுக்கும் பரிந்துரை வேண்டும். லிரஃஇ தரஜாத், சொர்க்கத்திலே இருக்கிற அந்தஸ்துக்களின் உயர்வுகளுக்காக. இன்னைக்கு வந்து பதவி உயர்வுக்காக வேண்டி போய் நம்ம நிக்கிறோமா இல்லையா பரிந்துரைக்கு? அதே மாதிரி சொர்க்கத்திலே அந்தஸ்தின் உயர்வுக்காக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசிகளுக்கும் பரிந்துரை செய்வார்கள். நிறைவாக அறவே எந்த நன்மையும் இல்லை, அறவே எந்த நன்மையும் இல்லை. நாமளவில் வெறும் பேரளவில் முஸ்லிமாக இருந்து நரகத்திற்கு சென்றிருக்கிறானே. உலகத்திலே அல்லாஹு அக்பர், பெருமானார் ஷஃபாஅத்தே உம்மா, பிரமாண்டமான ஷஃபாஅத். எந்த ஷஃபாஅத் தெரியுமா? மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் கோபத்தோடு இருக்கிற போது. இங்கதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. அல்லாஹ் சந்தோஷமா இருந்தா எல்லாத்தையும் முடிச்சு அனுப்பி விட்டுருவானே. சபகத் ரஹ்மத்தி வசியத் குல்ல ஷைஇன். அல்லாஹ் கோபத்தோடு இருக்கிற போது, மஹ்ஷர் மைதானத்திலே சூரியன் முன்னால் இருக்கிற போது, எல்லோரும் பயந்து நடுங்கி வேர்வையில் மூழ்கிக் கொண்டிருக்கிற போது, ஒவ்வொருத்தரும் வருவாங்க பயந்து நடுங்கி. தன்னுடைய உம்மத்து, ஒவ்வொரு உம்மத்தில் உள்ள மக்களும் நபியை பார்ப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌம் வருவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌம் வருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌம் வருவாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய எல்லா கௌமுகளும் வந்து நிற்பார்கள். தன்னுடைய நபியிடத்திலே சொல்லுவார்கள், தன் நபியிடத்திலே சொல்லுவார்கள், தன் நபியிடத்திலே சொல்லுவார்கள், நாங்கெல்லாம் உங்க உம்மத்து தானே, நாங்கெல்லாம் உங்க உம்மத்து தானே, நாங்கெல்லாம் உங்க உம்மத்து தானே, எங்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள். எல்லோரும் ஒதுங்கும் நாள் ரப்பு கோபத்தோடு இருக்கிறார். என்னை கணக்கு கேட்ட ஆரம்பித்தால் நான் மாட்டிக்கொள்வேன். முடியாது. நான் வாழ்க்கையில 3 போய் சொல்லிட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப வாழ்க்கை ஃபுல்லா போய் சொன்ன நிலைமையில எப்படி இருக்கும்? அது பொய்யே அல்ல, தௌரியா. ஆனாலும் நான் போக மாட்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கும் போதே நம்மளை பாடா படுத்திட்டாங்க. நான் போக மாட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னால் முடியாது, என்னால் முடியாது. ரப்பு கலபோடு இருக்கிற போது இந்த உம்மத்து மட்டுமல்ல, எல்லா நபிமார்களின் உம்மத்து, எல்லா நபிமார்களும் சொல்லி அனுப்புவார்கள், அதோ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரிடத்தில் செல்லுங்கள். இவர் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபம் நீங்கி போகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதெல்லாம் கொடுத்து விடுவார். அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்துல எல்லாரும் வருவாங்க. இல்லை என்றே சொல்லாத வல்லன் பெருமானார். எந்த காலத்துல இந்த உலகத்தில் வாழும் போதும் இல்லை என்று சொல்லல, மறு உலகத்திலும் எல்லாரும் வந்து நிற்கும் போது, நாயகமே நீங்கள் தான் எங்களுக்கு அடைக்கலம். உமான் நபிகள் கோமான் சஜிதாவில் விழுவார்களாம். எல்லா இமாம்களும், புகாரி உட்பட அத்துணை பேர்களும் எழுதுவார்கள். பெருமானார் சஜிதாவிலே விழுவார்கள். சஜிதாவிலே விழுந்தவுடன் அல்லாஹ்வினுடைய பார்வை நாயகத்தின் பக்கம் வீழும். என் ஹபீப் சஜிதாவிலே விழுந்திருக்கிறார், என்ன வேண்டும் என்று கேளுங்கள். என் ஹபீப் சஜிதாவில் விழுந்திருக்கிறார், என்ன வேண்டும் என்று கேளுங்கள். ரபே, உள்ளத்துக்குள்ள லேசா ஈமான் இருந்தாலே, கடுகளவு ஈமான் உள்ளத்தில் இருக்கிற யாரும் கடுகளவு ஈமான் களிமா உள்ளவர்கள், நபியை நம்பியவர்கள் நரகத்திற்குள் இருக்கக்கூடாது ரப்பே, நரகத்திற்குள் இருக்கக்கூடாது ரப்பே. துடைத்தெடுத்து வாரி எடுத்து, காவிர்களுக்குரிய நரகம் இருக்கிறதே அது குல்து. அந்த நரகத்திலே அல்லாஹ் முஸ்லிம்களை போடுவதில்லை. நரகம் துடைக்கப்பட வேண்டும், ஒருவர் கூட இருக்கக்கூடாது ரப்பே. அவ்வளவு ஷாஃபியின் அவ்வளவு முஷஃபா வலா ஃபஹர். பெருமானார் சொன்னார்கள், அந்த நாள் நான் மட்டும்தான் முதல் பரிந்துரையாளன், பரிந்துரை ஏற்கப்பட்டவனும் நான் மட்டும்தான், இதில் எனக்கு பெருமை இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், நரகத்தை துடைத்தெடுத்து அத்துணை பேர்களுக்கும் சொர்க்கம் கொடுங்கள். என்ன அற்புதமான தினம்! அல்லாஹு அக்பர். இவ்வளவு அற்புதமான நாயகத்தின் மீது இல்லையா எவ்வளவு செலவாத்த ஓதணும்? காலம் முழுக்க ஓதினாலும் அது மிகையாகுமா? அப்ப நாம குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 தடவையாவது
கண்மணி ரசூலின் மீது ஸலவாத்தை ஓதுகிற நன்மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக.